என்று சங்கே உலகு. 19ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் பல சமயவாதிகள் தோன்றி இந்தியர்களை வேத மதத்திற்கு திரும்பச் சொன்ன காலம். அதே காலகட்டத்தில் மதமான பேய் பிடியா திருக்க வேண்டும் என மதங்களுக்கும் சாதிகளுக்கும் சாட்டேறி கொடுக்க ஒரு சமத்துவவாதி தென்னிந்தியாவை தோன்றினான். அவன் பல இங்கே மூடியிருந்த மூட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ஒரு சாட்டேரியாக பிறந்தான். கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் என சொல்லி முன்னேற்ற கழகங்களுக்கு முகவுரை எழுதிய அந்த முன்னோடி யார்? புரட்சி துறவி என பெரியாரால் கொண்டாடப்பட்டவர் யார்? பொதுநெறி கண்ட புலவர் என பாரதியால் போற்றப்பட்டவர் யார்? உத்தம மனிதர் என திகம்பர சுவாமிகளால் அழைக்கப்பட்டவர் யார்? இந்திய மொழிகளின் தந்தை தமிழ் என சொன்ன தமிழறிஞர் யார்? கைவீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்கும் என கைகட்டி நடந்தவர் யார்? 2 நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் பேசுபொருளாய் இருக்கிறாரே யார் இந்த வள்ளலார்? சங்கத்தமிழ் பொங்கி வர சந்தனனை கொஞ்சி வர சன்மார்க்கம் சொல்ல வந்த வள்ளலார். அவர் சங்கம் வைத்து சாலையுடன் சபை வைத்து சாதனைகள் பல படைத்த வள்ளலார். நாட்டிலுள்ள ஜாதி கோயில் அத்துணையும் ஜோதி கோயில் ஆக்கிடவே வந்தவர் தான் வள்ளலார். மற்ற துறவிகள் எல்லாம் காவில் இருக்க நீங்கள் மட்டும் வெள்ளுடைய விரும்புவது ஏன் என்னும் கேள்வி வள்ளலார் முன்பு வைக்கப்பட்டது. நானோ கருணை என்னும் கருவி கொண்ட ஆசைகளை வெற்றிவிட்டேன், அதனால் வெற்றி நிறமான வெள்ளைய நிழல் என்று சொன்னார். வள்ளலாருக்கு சாயம் பூச நினைப்பவர்களே, அது உங்களுக்கு ஒருபொழுதும் சாத்தியப்படாது. காரணம், உங்கள் கைகளில் இருப்பது நிறம் அல்ல கரை. வள்ளலார் அணிந்திருப்பது வெள்ளுடை அல்லது வெற்றியின் அடையாளம். வள்ளலார் மறைந்து 5 ஆண்டுகளில் பெரியார் பிறக்கிறார், 8 ஆண்டுகளில் பாரதி பிறக்கிறார். 2 பேருக்குள்ளும் வள்ளலாரின் தாக்கம் இருக்கிறது. பாரதி கண்ட தீப்பந்தும் பெரியார் இந்திய பகுத்தறிவு தீப்பந்தமும் வள்ளலார் எனும் அருள் பெரும் ஜோதியால் ஏற்றி வைக்கப்பட்டது என்பது வரலாறு நமக்கு உணர்த்துகிற உண்மை. உண்டி கெடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என சீர்தலை சத்தனாரால் புகழ்ந்து பாடப்பட்ட ஆவுத்தன், மணிமேகலை, பசிப்பினை தீர்க்கும் பண்ணன் போன்றோர் தொடங்கிய பசிப்பினை தீர்க்கும் பணியானது அவரவர் காலத்தோடு நின்று போனது. அது மட்டுமா, வீடுதோர் இயங்கும் பசியானது அயர்ந்து வைத்தமை கண்டு பசி என்னும் நெருப்பை அணைக்க வடலூரிலே வள்ளலார் ஏற்றிய நெருப்பானது இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என அண்ணா சொன்னதும், கர்ம வீரர் மதிய உணவாய் அளித்ததும், புரட்சி தலைவருக்கு சத்துணவாய் திரிந்ததும், இன்றைய முதல்வருக்கு காலை உணவாய் காட்சி தருவதும் பசித்தோர் முகத்தை பார்த்திடாதே வள்ளலாரின் வரிகள் தானே. எது சைவம் எது அசைவம்? சாலையில் அடிபட்டு கிடக்கிற ஆட்டுக்குட்டியை பார்த்து கண்களில் நீர் ஊறினால் அது சைவம், வாயில் நீர் ஊறினால் அது அசைவம் என்பார் வாரியார். துன்புற்ற உயிர்களை கண்டபோதெல்லாம் கண்களில் நீர் கசிந்த ஆண்முறைவாய் வள்ளலார். புரியாத மொழிகளில் மந்திரம் சொன்ன காலத்தில் மக்கள் மொழியே மந்திரம் என்றார். சத்தியை ஞான சபையை நிறுவி அனைத்து சாதனையரையும் மற்றதாக்கி அழகு பார்த்தார். அன்றைக்கே ஆலயம் நுழை போராட்டத்திற்கு அடித்தளம் போட்டார். இப்போது சொல்லுங்கள், அவரின் 200வது ஆண்டில் மார்த்தட்டி சொல்லுவோம், பகுத்தறிவின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார், சமூக சீர்திருத்தத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார். நன்றி, வணக்கம்.